காப்பாத்துங்க. என்ன யாரோ கமுத்துற மாரி இருக்கு. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாரு? இது என்ன கனவா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க. என்ன இந்த வயசு இவ்வளோ கேட்டது? மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி அம்மாவுக்காக தான் வேண்டுதல். பயப்படாதப்பா, அம்மாவுக்கு சீக்கிரமா குணமாகிடும். டிரைவர் அண்ணா வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. டிரைவர் அண்ணா இந்த சைட் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். இந்த சைட் எவ்வளோ போகுதுன்னா 25 to 50 lakhs வருது நோ மேடம். ப்ராப்ளம். அப்பாட்ட சொல்லி பேசிக்கலாம். அடேங்கப்பா இவ்வளோ லட்டாஸா? அன்பே உன் கண்கள் இரண்டும் என்ன கத்தி முனைகளா? நீ பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயத்தை குத்துகிறது. இருடா, இனிமேல் நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். தினம் தினம் சூரியன் விரைவாக உதிக்க ஏங்குகிறது. அப்போதுதான் உன் தரிசனம் கிடைக்கும் என்று. இருடா, நாள்ல இருந்து நான் லேட்டா இருந்திருக்கிறேன். வாழ்க்கை என்னும் பயணத்தில் என்னுடன் பயணிக்க பயணச்சீட்டு எடுத்து என்னுடன் வருவாயா? சாரி, நான் கார்ல போற ஆளு, பஸ்ல தான் போறதில்ல. அப்பா டே முடியலடா, என்னால ஆளை விடுண்டா சாமி. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ஏதாவது யூடியூப்ல பார்க்கலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜேவனி. பாருங்க, மனநிலை பாதிக்கப்பட்டது இவருக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு எபிசோட ஹீரோ. ஐயா நீங்களா? நல்லா இருக்கீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? மக்களை உங்களை மாதிரி 4 பேர் இருக்கனால தான் நாட்டில் மழை பெய்யுது. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்?
போயிட்டு வரேங்கய்யா, பார்த்துக்குங்க. ஹலோ அங்கிள், நான் மாயா பேசுறேன். உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். டீடைல்ஸ் வேணும், அப்பாவுக்கு தெரியாம கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ வில் ஃபைண்ட் ஹிம் அவுட். மாயா, அந்த பையன் பேர் பார்த்தசாரதி, அவங்க அப்பா பேர் பெருமாள், அம்மா பேர் சரஸ்வதி. வீட்டுக்கு ஒரே பையன், ஐடி எம்ப்ளாய். நிறையா சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுவான். வாரானா செவ்வாய்க்கிழமை அவங்க அம்மாவுக்காக முருகன் கோயில் போயிடுவான். அவனோட ஃபோன் நம்பர் 6314914848. தேங்க்யூ மாயா. கவலைப்படாத பார்த்தா, இந்த எடுத்துக்கோ. தேங்க்ஸ்டா நந்தகோபால். பாய்மா. என்னம்மா ஆச்சு, நடுங்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா காய்ச்சல் அடிக்குது? உடம்பு சரியில்லையாம்மா? அம்மா வாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நைட்டெல்லாம் படிச்சப்பா, கண்முழிச்சு படிச்சப்பா, போய் பரிச்சு எழுதிட்டு வாப்பா. நீ தான் முக்கியம், வாமா போ. வாடா பார்த்தா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரல, போடா. அப்பா இங்க வாங்கப்பா. என்னப்பா? இங்க வாப்பா. பா, எனக்கு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, 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 அந்த ப்ளீஸ்ப்பா, dress வாங்கி வா. கொடுப்பா. ப்ளீஸ்ப்பா, 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 வாங்கிக்கலாம் வா. வாங்கி கொடுப்பா. வாங்கிக்கலாம் வா, நான் வாங்கி தரேன் வா. வாங்கிக்கலாம் வா, வாங்கிக்கலாம் வா, நான் வாங்கி தரேன் வா. வாங்கிக்கலாம் வா, வாங்கிக்கலாம் வா, நான் வாங்கி தரேன் வா. அம்மா, எனக்கு அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் தான் வேணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் வேணும். எந்த ட்ரெஸ்ஸு இந்த நேரத்துல எங்க போய் எந்த ட்ரெஸ்ஸை வாங்க முடியும்? ஒன்றும் வேணாம், சரியா? ஒன்றும் வேணாங்க. நீ சும்மா இரு. எந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். மாயா,
அப்பா அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கும் பாரு. ஹாப்பியா? ஜாலி ஜாலி ஜாலி. சந்தோஷமா? தேங்க்ஸ் பா. ஓகே. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லு. ஹலோ, ஐடியன் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு 1 lakh லோன் ஆஃபர் பண்ணியிருக்கோம். லோன்லாம் எதுவும் தேவைப்படல மேடம். தேவைப்பட்டா சொல்கிறேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா. டைம் சொன்னால் புரியாதா உங்களுக்கு? சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓ மாமா, எனக்கு தெரியலையா? நான் தான் மாயா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? மாமாவா? யார் நீங்கள்? யாருன்னு எனக்கு தெரியலையே, மாமாவை கூப்பிடுறீங்க. மாயான்லாம் யாரும் எனக்கு தெரியாது. என்ன மாமா ஓவரா சூடாக இருக்கீங்க? ஜில்லுன்னு ஒரு மோர் குடிங்க. யார் நீங்கள்? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன மாமா மறந்துட்டீங்களா? நீங்கள் தானே அன்னைக்கு என்னை காப்பாத்துனீங்க. யார் நீங்கள்? ஃபோன் வைங்க. ஹலோ மாமா, யாருன்னு தெரியாமலாம் ஃபோன் பண்ணல. உங்கள் பேர் பார்த்தசாரதி தானே? ஆமாம், உங்கள் அம்மா பேர் சரஸ்வதி தானே? கரெக்டு தான். உங்கள் அப்பா பேர் பெருமாள் தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமா என்னை யாருன்னு கேட்டேன். இப்போ வாங்க போங்கலாம் பேசுகிறேன். என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறியா? யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன், சாரி. தெரிஞ்சுக்க மாமா, இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாமே. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வளர்றீங்க? புரியலையா மாமா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? கல்யாணமா? ஹலோ அம்மா, என்னோட நம்பர் ஏதோ பொண்ணு வீட்டில் கொடுத்தீங்களா? யாருக்கிட்டயும் ஃபோன் நம்பர் கொடுக்கல கண்ணு. மச்சான் ப்ராங்க் பண்ண சொல்லி என் நம்பர் யார்கிட்டயே கொடுத்தீங்களா? வரைக்கும் யார்ட்டையும் சொல்லல, பட் இது நல்ல ஐடியாவாக இருக்குது. இதுக்கும் நீ ரெடியாக இரு. ஹலோ மேடம், நீங்கள் யாருன்னே தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதான் என்னை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, உங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க. ஆமாம், என் ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன், பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கா? நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? நம்ம சாப்பிட்ற பழங்களை தான் வெளியே பார்க்குறதுக்கு முள்ளாக அருவருப்பாக இருக்குது. ஆனால் உள்ளார இருக்கிற பழம் இனிப்பாக இருக்கிறது இல்லையா? இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும். அழகு என்பது அழிவுக்குரியது, ஆனால் நம்மளுடைய அன்பு தான் கடைசி வரைக்கும் நிலைக்கக்கூடியது. கவிதை நீ ஒரு கவி பேரரசு மாமா. மாமா, நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சரி, இப்போ போ. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு. யார் பேசுறது? காலை வணக்கங்கள் கவிஞரே. ஏங்க, இன்னும் வெடி கூட இல்லைங்க, அதுக்குள்ளேயே வா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களை பற்றி எப்படியாவது தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்ப சரி மாமா, ஒரு வாரம் தான். அதுக்குள்ள ஓகே சொல்லணும்னா நீ இருக்கிற இடத்த தேடி வந்துருவேன். அடிப்பாவி, நம்ம யாரு வம்பு தும்புக்கும் போனதில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த மாயா தொல்லை வேறையா தாங்க முடியல. நம்ம பேசாம சிம் கார்டை மாற்றிடலாம். அழகென்ற சொல்லுக்கு முருகா. டேய் மாமா,
ஏன்டா என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா? கொன்னுடுவேன். உன்னால முடியாது. 1000 சிம் கார்டு நீ மாத்தினாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரெண்டு தான் சிம் ஒன்று கொடுத்தான், அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணேன். இவ்வளோ கேவலமா சமாளிச்சு இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல மாமா. நீங்கள் யாருன்னே தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? சரி மாமா, உனக்காக சொல்றேன். என் பேர் மாயா, எங்க அப்பா பேர் முருகன். நான் காலேஜ் படிக்கிறேன். மாயா மார்பிள்ஸ் கம்பெனியோட ஓனர் பொண்ணு தான் நான். எனக்கு ஒரு கனவு வந்தது மாமா. அந்த கனவுல யாரோ என்னை துரத்துறாங்க. ஆனா அந்த கனவுல நீங்க தான் வந்து என்னை காப்பாத்துறீங்க. என்னங்க கனவுல வந்தால் காப்பாற்றினான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாதுங்க. பிரச்சனைனா தொடநடிங்க ஓடுறாதுன்னா நான் போய் உங்களை காப்பாற்றிருப்பேனா? என்ன மாமா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் பார்த்தா காமெடி மாதிரி தெரியுதா? உனக்கு ஒரு வாரம் டைம் கிடையாது, 3 நாள் தான். சீக்கிரமா சொல்றேன். மேடம் சாரி மேடம், ஒரு வாரமே கொடுங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கும்டா மாமா. மறுபடியும் நாளைக்கு பேசுறேன். ரெடியா இரு. என்ன மாமா, ரெடியா? ஐ லவ் யூ சொல்றியா? செட் ஆகாது மாயா. மாமா ஏன் அப்படி சொல்ற? மாயா நான் ஒரு ப்ளே பாய், கண்ணு கஞ்சாமல் குத்துறவன். நான் ஒன்று செட் ஆக மாட்டேன். உண்மையா சொல்ற மாமா? எனக்கு தெரியவே தெரியாது மாமா. போடா டேய். என்ன நானும் ரவுடிதான் வடிவேல் சொல்ற மாதிரி சொல்ற? உன்னை பத்தி தான் எனக்கு எல்லாமே தெரியுமாச்சு. வேற ஏதாவது ட்ரை பண்றா? போடா டேய். இரு மாமா, உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் பாரு. வாவ், யாரா அந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்கா? இதுதான் உன்னோட உண்மையான மாயா மாமா. மின்னல் போல் வீசும் காற்று உன் பரவலான புன்னகையில் என் கண்கள் இனிது போகும் உனது அழகின் தனிச்சாயலில் கண்ணில் ஒளி பரிமாறும் முன்னே நீ வந்த போதும் என் மனம் உறைந்த நிலையில் உன்னால் உருக வேண்டும். சிரிப்பு தான் நியாயம். எனது நிழலின் பின்னாலே வந்து என்னை ஒரு செய்யோ மாயா. கூப்பை போன்ற நாடத்தில் போய் செல்லு, தொலைவில் நீயும் நானும் என் கனவின் கேள்வி நீயே வெல்ல விரை தன்னாய் நீ உலகம் கூண்டரு. கண்ணில் ஒளி பரிமாறும் முன்னே நீ வந்த போது என் மனம் உன்னால் உருக வேண்டும். ஓரகிய மாயா உன் சிரிப்பு தான் நியாயம். எனது நிழலின் பின்னாலே வந்து என்னை ஒலர் செய்யோ மாயா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஹலோ சொல்லுங்க. மாயான்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க, சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு தான். என்னாச்சு? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்டா? எப்படாதீங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. என்னங்க சொல்கிறீங்க? தன்னை யாருன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமா வாங்க. சார்
அதில் அப்பான்ற நம்பர் இருக்கும், அதில் டயல் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ. மாயா, தம்பி, இன்னைக்கு யாருக்கு வேண்டுதல்? ஐயா மனைவிக்காக பா முருகா, மாயாவை எப்படியாவது காப்பாத்திரு. தெரியுதம்மா, நான் தான் அம்மா. மாயா தெரியுதாம்மா, நான் தான் அப்பா. மின்னல் போல் வீசும் காற்று உன் பரவலான புன்னகையில் என் கண்கள் நைந்து போகும். உனது அழகின் தனிச்சாயலில் கண்ணில் ஒளி பரிமாறும். முன்னே நீ வந்த போதும் என் மனம் உறைந்த நிலையில் உன்னால் உருக வேண்டும். அழகிய மாயா, சிரித்ததான் நியாயம். எனது நிழலின் பின்னாயே வெந்து என்னை ஓடை செய்கோ மாயா. குப்பை போன்ற நாடக்கள் போய் செல்ல தொலைவில் நீயும் நானுண்டு. என் கனவின் கேள்வி நீனில் விடை தந்தாய் நீ உலகம் கூண்டு. கண்ணில் ஒளி பரிமாறும். முன்னே நீ வந்த போது என் மனம் உறைந்த நினையில் உன்னால் உருக வேண்டும். அழகிய மாயா, சிரிப்பதா நியாயம். எனது நிழலின் கின்னாலே வென்று என்னை ஓடச் செய்கோ மாயா. டேய், என்னடா பண்ற? வேணாம்டா டேய், இதெல்லாம் விட்டுறா. ஏய் வேணாம்டா. விடுறாங்க, டேய் டேய், வேணாம் ஏய் வேணாம், விடுறா, விட்டுருவா. ஏய் விடுறாங்க. நான் கேட்க மாட்டியாடா, வாடா. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என் ஃப்ரெண்டு போட்டோவை காணவில்லைன்னு போட்டிருக்கீங்க? ஃப்ரெண்டை கூட்டு வாங்க, உங்களுக்கு 1,00,000 தரேன். எங்கடா என்ன கூட்டு வா போறா? மச்சான், சொல்கிறேன். மேடம், இவரு தான் நீங்கள் கெட்ட நம்பர். வேறு வச்சுக்கோங்க, 1,00,000 எனக்கு தாங்க. என்ன மாமா, இப்போ ஓகே சொல்றீங்களா? பாடும் இதயம்
சிகிரின்றி நில்லாவின் சின்னம் சேர்க்கிறாள் போவக உயிரானாதை நெஞ்சம் உன்னோடு நான் வாட இதை பிரிக்காமல் ஒத்துக்கா இதயத்தின் நோரையும் உன்னின்றி வேறாமல் உனக்கென நான் வாழும் இதயம் பாரதி உயிரில் நீயாதி உன்னில் நான் சேர்ந்தால் மழையின் துளிகள் உனக்கென மலர்ந்தால் காதலின் பிரிவனால் நெஞ்சு